நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றே உனக்கே பெரும் துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் ரெம்பாவாய் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதால். இந்த பாசுரத்துல நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாயின்னு இந்த பொண்ணை எழுப்புறா. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார்னு பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்கள் மூவரையும் ஆண்டாள் நாச்சியார் எழுப்புவது போல் அமைத்திருக்கிறாராம். அதாவது மிருகண்டு முனிவரோட ஆசிரமம். கொற்ற மழை கொட்டுன்னு கொட்டின்னு இருக்குது. அந்த காலத்துல வெளிச்சம்லாம் கிடையாது, இருட்டு. இந்த மின்னல் வெளிச்சத்துல தான் ஒருத்தர் வந்து அவருடைய இடைக்கழியில் இன்று இரவு தங்கி கொண்டு காலை செல்லலாமா என்று கேட்க, சரி வந்து தங்கிக்கோங்கோ என்று சொல்றாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் கதவை தட்டுகிற சத்தம் கேட்கிறது. அந்த இடைக்கழியை திறக்கிறார். உள்ளே சென்று அமர்ந்தவர். அங்கே இன்னும் ஒருவர், நான் இன்று இரவு மட்டும் இங்கே தங்கிக் கொள்ளலாமா? காலையில் சென்று விடுகிறேன், மழை மிகவும் அதிகமாக பொழிகிறது என்று சொல்ல, ஒருவர் படுக்கலாம், இருவர் உட்காரலாம், வாங்கோ என்று இவர் அழைக்கிறாராம். அடுத்ததாக கொஞ்ச நேரம் சென்றவுடன் மீண்டும் கதவு தட்டப்படுகிறது. இரண்டாம் அவர் போய் திறக்க, அங்கே ஒருவர், மழை கொட்டுகிறது, இன்று இரவு மட்டும் தங்கிவிட்டு செல்லவா என்று கேட்க, தாராளமா வாங்கோ, ஒருவர் படுக்கலாம், இருவர் உட்காரலாம், மூவர் நிற்கலாம் என்று சொல்ல, அவரும் உள்ளே வர இந்த இடைக்கழியில் மூவரும் நிற்கிறார்களாம். அவர்கள் மூவர் யார் என்றால் பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார். இவர்கள் இவ்வாறாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு மேல் யார் வந்தாலும் அங்கே நிற்பதற்கு இடமில்லை. பார்த்தால் மூன்றாவதாக வந்தவரை யாரோ ஒருவர் நெருக்குகிறாராம். யார் அது? யாரோ ஒருவர் நெருக்குகிறாரே என்று பார்த்தால் இவர் பாடுகிறார். மூன்றாம் அவர், அதாவது முதல்ல இருந்த பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும். பொய்கை ஆழ்வார் என்ன பண்றாராம், இந்த வையம் தகலியாய் அப்படின்னு இந்த வையத்தையே விளக்காக, இந்த பார்க்கடலை எண்ணெயாக, இந்த சூரியனை சுடராக ஏற்றி வணங்குகிறாராம். இரண்டாவதாக இருந்தவர் தனது உடலையே அகலாகவும் உயிரை எண்ணெயாகவும் தனது பாசுரத்தை திரியாகவும் போட்டு அங்க பார்க்கிறாராம். இந்த மூணாவதாக இருந்தவர், இவர்கள் எல்லாம் இப்படியாக பகவானை வணங்க, மூன்றாவது இருந்தவர் அவர்கள் ஏற்றி வைத்த தீபத்தில் திருக்கண்டேன் திருமேனி கண்டேன் என்று பெருமாளை சேவிக்கிறாராம். அந்த நான்காவதாக வந்து நெருக்கியவர்தான் ஸ்ரீமன் நாராயணன். ஆக அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் சேவிப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாளாம். உள்ளே இருக்கவை எழுந்து வரல. உனக்கு பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தில் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். கும்பகர்ணன் உன்னிடத்துல அவனோட தூக்கத்தை கொடுத்துட்டானோடி, நீ எழுந்து வராம நாங்க எவ்வளவு சொன்னாலும் உள்ள இருந்து எழுந்து வர மாட்டேன்றியே. கும்பகர்ணனுக்கு தங்கையா நீ? கும்பகர்ணனை போல தூங்கி கொண்டிருக்கிறாயே, எழுந்து வா என்று அழைக்க, உள்ளே இருக்கவளும் எதற்கு நான் எழுந்து வர வேண்டும், பொழுது விடிந்து விட்டதா என்று சொல்ல, ஆமாம் பொழுது விடிந்து விட்டது, நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்ல, அவளும் எழுந்து வர அவளையும் அழைத்து கொண்டு நோன்பு நூற்பதற்காக இவர்கள் செல்கிறார்களாம். அடுத்த இல்லத்தை நோக்கி நடந்து அவளையும் எழுப்பிக் கொண்டு நோன்பை நூற்க செல்ல வேண்டும் என்று இவர்கள் அனைவரும் அடுத்த இல்லத்து பெண்ணை நோக்கி நகர்கிறார்கள். தரிசனம் டிஜிட்டல் சேனலோடு இணைந்திருங்கள். நாளை அடுத்த பாசுரத்துடன் உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரி திருப்புல்லானி ஜெயந்தி ரங்கராஜன். நன்றி, வணக்கம்.